ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா MT-15 பின்னாடி நிற்கிறதுல அதுக்கு வந்து செயின் லூப் பண்ண போகிறோம். செம்மையாக ரெஸ்ட் ஆகிருக்குது. அந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டு என்ன ப்ரோ செயின் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அப்புறம் கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே போய் காட்டுறேன். செடியெலாம் இருக்கா, செம்மையாக இருக்கும் கைஸ். ஆக்சுவலாக நான் ஒரு டான்ஸர் கைஸ், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா? இருங்க பாருங்க, அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு வாரம் கிட்ட ஆகுது. நான் இன்னும் அன்பாக்ஸே பண்ணல. எக்ஸாம் இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் அதுமேட்டுக்கில் வந்தது அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். சரி நீ தான் வீடியோ எடுக்கிறோம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாக்ஸ் வரதும் இல்லை கைஸ். நம்ம வாங்கியிருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா WD-40 தான். கேட்கலாம் என்ன ப்ரோ இதை போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் வந்து மோட்டோ விளாக்னா யார் தெரியும். ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த இயர்லி 2K கிட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செரி ப்ரோவாக தான் இருக்கும். பட் நான் செரி ப்ரோவும் பார்ப்பேன். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் லெஜெண்ட், நான் அவர் தான் மோஸ்ட்டாக விரும்பி பார்ப்பேனே. அது வந்து அன்லக் ஜாக். அவர் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரில. அன்லக் ஜாக் இருக்கார்ல, அவர் யாருக்கெல்லாம் தெரியும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டியூக்கை இந்த W40 வச்சு தான் ஃபுல்லாகவே செயின் லூப் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் இப்போ 1 lakh கிலோமீட்டர் அந்த டியூக் 200 ஓடிட்டாரு. பட் ஸ்டில் அவர் இன்னும் இதை தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் இதே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருக்கேன். பட் கைஸ் அமேசானில் புக் போட்டால் பாருங்களேன், ஏதோ பழைய டேப் ஓட்டி தந்துருக்கானுங்க. அந்த மூடி வேறு பாருங்கள் உடஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃபோனில் இருக்கிறதால ரொம்ப பின்னாடி ஃப்ளாஷ் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் உடஞ்சி போன மூடியை தந்து வச்சுருக்காங்க. அடா என்னடா அடி. இதுலேயே நிறைய இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே மோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் யமாஹாலே அஃபிஷியலாக விற்கிறாங்க போல இருக்குது, அதுவும் இருக்குது. பட் நான் இதான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்குன்னு ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். ஆனால் ரேட் அதிகம். இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ அந்த ப்ரஷ்ஷை வாங்காமல் இப்போதைக்கு நார்மலாக வீட்டில் ஒரு பழைய ப்ரஷ் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் இது ரெண்டுத்தை வச்சு பண்ணுறோம் கைஸ். MT-15 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டு கிடையாது, சிங்கிள் ஸ்டாண்டு மட்டும்தான். என்னென்னா அந்த பேடலும் இல்லை. ஸோ நான் செயின் லூப் பண்ணுறது தனியாலாம் பண்ணுறேன், கேமராவாக ஹேண்டில் பண்ணணுன்றது கஷ்டம். ஸோ கேமரா ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் செயின் லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறத விட இது ஒரு முழு ரிசல்ட்டை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த செயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலையில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா அங்கே 2 பல்லு வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இது முழு ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக புரியும் எந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. சரியான ரெஸ்ட்டு. இந்த அளவுக்கு யாரும் விட்டு வைக்காதீங்க வண்டியை க்ளீன் பண்ணாமல், மெயின்டைன் பண்ணாமல். இப்படி வச்சுருக்கான ரீசன் வந்து என்னன்னா செயின் லூப் இல்லை, இப்போ வாங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக ரெஸ்ட் ஆனாலும் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வண்டி விட்டுறாதீங்க. ஸோ செயின் லூப் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எப்போலாம் ரெஸ்ட் ஆகுதோ அப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. இருங்க க்ளீன் பண்ணதை காட்டுறேன். கைஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்ட அப்புறமா இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கு. பொறுமையாக நல்லா தேய்ச்சி எல்லாத்தையும் கிளியராக ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், இந்த வண்டியில் மிரர் கழட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மிரர் கழட்டிட்டா லுக்கு நல்லாயிருக்கும். பட் போலீஸ் பிடிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மிரர் கழட்டலாமா? அந்த சின்ன மிரர் போட்டுடலாம். ஸ்டேரிங் அந்த வரும்ல, இங்கே வரும்ல இப்படி ஒன்று, அந்த மிரர் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மிரர் மாற்றலாமா வேணாமா, மிரர் கழிக்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் மிரர் கழிக்க சொன்னால் நெக்ஸ்ட் மிரர் கழிக்கிறதே ஒரு வீடியோவாக போடலாம் கைஸ். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.